அவர் மரித்தார், சதா காலங்களிலும் ஜீவனோடு இருக்கிறார். உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்தார். ஆனால் சதா காலமும் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் உயிருள்ள தேவன். அவர் உங்களை நேசிக்கிறார், உங்களை அன்பு செலுத்துகிறார். அன்பானவர்களே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. இயேசு வரப்போகிறார். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். எப்படி வரப்போகிறார்? ராஜாதி ராஜாவாக, சர்வலோக நீதிபதியாக அவர் வரப்போகிறார். சர்வத்தையும் படைத்தவர், சர்வத்தையும் ஆளுகிறவர், சர்வத்தையும் ராஜரீகம் பண்ணுகிறவர், சர்வத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர் இயேசு. அவர் வரப்போகிறார். இயேசு இந்த உலகத்திற்கு வரப்போகிறார். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. எல்லோரும் மனம் திரும்புங்கள். பரலோகத்துக்கு ராஜ்யத்துக்குரியவர் இயேசு. அவர் ஒருவரே பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர். அவர் உங்களை அழைக்கிறார். பரலோக ராஜ்யத்திற்கு உங்களை அழைக்கிறார். மனம் திரும்புங்கள். இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்களை அன்பு செலுத்துகிறார். அன்பானவர்களே, நாம் செய்த பாவங்களுக்கு தண்டனை மரணம். அந்த மரண தண்டனையை இயேசு ஏற்றுக்கொள்வதற்காக இந்த பூமிக்கு மனிதராக வந்தார். உங்கள் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக, என் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக நம்முடைய மரண தண்டனை அவர் ஏற்றுக்கொள்வதற்காக இந்த பூமிக்கு மனிதராக வந்தார். அது மாத்திரமல்ல, அவர் சிலுவையிலே உங்களுடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக மரண தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் மரண தண்டனை ஏற்று மறித்து மறுபடியும் அவர் இந்த பூமிக்கு வரப்போகிறார். நம்மை பரலோகத்திற்கு அழைத்து செல்வதற்காக. பாவத்தின் தண்டனை மரணம். பாவ மன்னிப்பு இல்லாமல் நாம் பரலோகம் செல்ல முடியாது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அந்த பரிசுத்த ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே. அவர் ஒருவரே பரிசுத்தர். இயேசு ஒருவரே பரிசுத்தர். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டுமே சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கும். நம் பாவங்களுக்கு ஆத்ம நிவர்த்தி செய்வது இயேசு ரத்தமே. அந்த ரத்தம் பரிசுத்தம் உள்ள ரத்தம். அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அவருடைய ரத்தமே நம்ம பாவங்களை கழுவுகிறபடியா நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரை இரட்சகராக நாம் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, உனக்காகவும் எனக்காகவும் ஜீவனை கொடுத்தார். நம் பாவங்களை மன்னிக்க அவர் மரித்தார் என்று உன் இருதயத்தில் நீ நம்பும் பொழுது, அது கர்த்தர் உன்னை பரலோகத்துக்கு உரியவராய் மாற்றுகிறார். அவருடைய ரத்தம் மட்டுமே சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்க வல்லமை உள்ளது. பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே இருக்கிறது. அவர் ஒருவரே நம் பாவங்களை மன்னிக்கிறவர். நம் பாவங்களை மன்னிக்க அதிகாரம் பெற்றவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. இந்த வானத்திலும் பூமியிலும் இயேசு என்ற நாமம் அல்லாமல் ரட்சிப்பு வேறொரு நாமம் அல்ல. இயேசு கிறிஸ்து நாமம் மட்டுமே நம்மளை ரட்சிக்கிற நாமம். இயேசு மட்டுமே நம் பாவிகளை ரட்சிக்க வந்தவர். பாவிகளை ரட்சிக்க இந்த பூமிக்கு அவர் மனிதராக வந்தார். நம்மளை இந்த பாவங்கள் இந்த மீட்டு கொள்ள, இந்த நரகத்துக்கு போக விடாதபடி பரலோகத்துக்கு மீட்டு கொள்வதற்காக இயேசு இந்த பூமிக்கு மனிதராக வந்தார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் சர்வ லோகாதிபதி. ஆதியும் அந்தவுமானவர், அல்வாவும் உபேகவுமானவர். அவர் ஒருவரே தேவன். அவர் ஒருவரே இந்த வானத்தையும் பூமியும் படைத்தவர். அவர் ஒருவரே உன்னையும் என்னையும் உருவாக்கின தேவன். தாயின் கருப்பத்தை நம்மளை உருவாக்கினவர் இயேசு கிறிஸ்துவே. அவரை நீர் ஏற்றுக் கொள்ளும் பொழுது சொந்த பிள்ளை என்ற அதிகாரத்தை கொடுக்கிறார். பரலோகத்துக்குரிய பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாய் உன்னை மாற்றுகிறார். உன்னை அழைக்கிறார், உன்னை நேசிக்கிறார். கண்ணீரோடு இருக்கிறாயா? உன் கண்ணீரை துடைக்க ஒருவர் உண்டு, அவர்தான் இயேசு கிறிஸ்து. பாரத்தோடு இருக்கிறாயா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு இழப்பாறுதல் தருவேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவரே சத்தியமும் ஜீவனும் வழியுமா இருக்கிறார். பரலோகத்துக்குள்ள ஒரே வழி இயேசு கிறிஸ்து மட்டுமே. இயேசு கிறிஸ்து அல்லாமல் ஒருவரும் பரலோகம் செல்ல முடியாது. அன்பானவர்களே, அன்பான சகோதரர்களே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் பரலோகத்தை சுதந்திரிக்கலாம். இன்று மரித்தாலும் நீ பரலோகத்துக்கு செல்லலாம். நாளை என்பது நமக்கு நிச்சயம் இல்லை. இன்றைய ரட்சணையானால் இன்று நீ மரித்தால் உன் ஜீவன் எங்கே போகும் என்பதை சிந்தித்து பாருங்கள். அன்பானவர்களே, நாம் எதை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம்?
எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? பணத்தையா, பதவியா, அல்லது செல்வத்தையா? இயேசு உன்னை அழைக்கிறார். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசு உன்னை நேசிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பதவியோ, பணமோ, செல்வமோ நம்மளை பரலோகத்துக்கு அழைத்து செல்லாது. இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஒன்றே நம்மளை பரலோகத்துக்கு அழைத்து செல்லும். இயேசு நாமம் ஒன்றே நம்ம பாவங்களை மன்னிக்கும். இயேசு கிறிஸ்து என்ற நாமம் மட்டுமே நம்மளை ரட்சிக்கிற நாமம். நம்மளை சத்துருவின் பிடியிலிருந்து விடுதலையாக்கும். நோயின் பிடிதலையிலிருந்து நம்மளை விடுதலையாக்குவார். பிள்ளை சூனிய கட்டுகளிலிருந்து நம்மளை விடுதலையாக்குவார். ஏனென்றால் அவர் சிலுவையிலே நம்முடைய பாவங்களையும் நம்முடைய நோய்களையும் சுமந்து தீர்த்தார். நம்முடைய சாபங்களை முறித்தார். எல்லா சாபங்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க அவர் சிலுவையிலே தொங்கினார். நம்ம நோய்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க அவர் அந்த சிலுவையிலே நம் நோய்களை சுமந்தார். அன்பானவர்களே, நாம் சுகமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய பலவீனங்களை அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அன்பான தெய்வம், 10,000களில் சிறந்தவர், பரிபூர்ண அழகுள்ளவர், சாரோனின் ரோஜா. அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் உனக்காகவும் எனக்காகவும் அந்த சிலுவையிலே அந்தகாரற்றார். அவர் அழகு எல்லாம் இழந்தார். அடிகளை பட்டார், முள்மொழி சூட்டப்பட்டார். அன்பானவர்களை, யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் அவமானங்களை ஏற்றுக்கொண்டார், நிந்திக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அவர் அன்பான தெய்வம். அவர் நம்மளை வைத்த அன்பின் நிமித்தமாக உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த சிலுவையில் அவமானங்களை ஏற்றுக்கொண்டார். அன்பானவர்களே, யாருக்காக? உங்களை அந்த நரகத்தில் இருந்து மீட்டு எடுப்பதற்காக, உங்களை பரலோகத்திற்குரியவர்களாய் மாற்றுவதற்காக. கொஞ்சம் சற்று சிந்தித்து பாருங்கள். ஒரு நிமிஷம் சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய பெற்றோர் உங்களுக்காக ஜீவனை கொடுப்பார்களா? அல்லது உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் உங்கள் ஜீவனை கொடுப்பீர்களா? அல்லது உங்கள் உயிர் நண்பர் உங்களுக்காக ஜீவனை கொடுப்பார்களா என்பதை சிந்தித்து பாருங்கள். ஆனால் அந்த அன்பான தெய்வம், இந்த வானத்தையும் பூமியும் படைத்தவர், ராஜாதி ராஜா, உன்னதமானவர், உயர்ந்தவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், உனக்காகவும் எனக்காகவும் தன் உயிரை கொடுத்தார் என்றால் அவர் எவ்வளவு அன்பான தெய்வம் என்பதை சிந்தித்து பாருங்கள். உங்களுக்காக எங்களுக்காக தன் ஜீவனையே கொடுத்த அன்பு இன்னதென்று அவர் வெளிப்படுத்தினார். பரிசுத்தமான தெய்வம், உன்னதமான தெய்வம். அன்பானவர்களே, இன்று நீங்கள் மரித்தாலும் நீங்கள் பரலோகத்துக்கு செல்லலாம். நீங்கள் பரலோகத்துக்கு செல்லலாம். அவர் ஜாதி மதம் எதையும் பார்ப்பதில்லை. இல்லாதவர்கள் இருப்பவர்கள் என்று பார்ப்பதில்லை. பாவி என்று அவர் ஒதுக்குவதில்லை. பாவத்தை தான் வெறுக்கிறார், பாவிகளை நேசிக்கிறார். ஐயோ, என் இந்த பாவத்திலிருந்து விடுதலையாகும் இல்லையே என்று கலங்குகிறீர்களா? இயேசுவண்டை வாருங்கள். எவ்வளவு பெரிய பாவமாய் இருந்தாலும் அவர் உங்களை விடுதலையாக்க வல்லமை உள்ளவர். எவ்வளவு பெரிய நோயில் இருந்தாலும் அதில் விடுதலையாக்க உங்களுக்கு வல்லமை உள்ளவர். பிசாசின் பிடியில் திக்கி தவிக்கிறீர்களா? அவர் பிசாசின் கிரியைகளை அழிக்க இந்த பூமிக்கு வந்தவர். பிசாசின் தலையை சிலுவையிலே நசுக்கி போட்டு விட்டார். அன்பானவர்களே, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு எல்லாவற்றிலிருந்து விடுதலை உண்டு. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கண்ணீர் களிப்பாய் மாறும். உங்கள் புலம்பல் ஆனந்தமாய் மாற்றுவார். சகலவற்றிலிருந்து உங்களை விடுதலை கொடுக்கும் வல்லமை உள்ளவர் இயேசு. இயேசு இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை அழைக்கிறார். அன்பான தெய்வம். அன்பானவர்களே, இன்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த நாள் உங்களுக்கு கடைசி நாளாக இருக்கலாம். இந்த நிமிஷம் உங்களுக்கு கடைசி நிமிடமாக இருக்கலாம். நாளை என்பது நமக்கு நிச்சயம் இல்லை. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, இந்த நாள் உங்களுக்குரியது. இந்த நேரம் உங்களுக்குரியது. உங்கள் இருதயத்தை திறந்து கொடுங்கள். இயேசுவுக்கு ஒரு இடம் கொடுங்கள். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை அழைக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. God bless you. God bless you.